காலை நேரங்களில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ. அந்த டீ எப்படி தான் வச்சாலும் டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ இந்த டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ டீ ஃபேக்ட்ரியிலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஊட்டிக்கு யாராவது போனாங்கன்னா நீங்கள் வாங்குங்க, இல்லை நீங்களே போனால் கூட அந்த டீ தூள் வாங்கிட்டு வாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கையேந்தி பவன் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன மாதிரி டீ போட்டால் நமக்கு ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப சிம்பிளாக எப்படி டீ போடுறது, நம்ம போடுற டீ எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கணும், நம்ம டீக்கு எல்லாருமே அடிமை ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தப்போ டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது நார்மலான டீ தூள் தான், ஏலக்காய் இஞ்சி போட்ட டீ எல்லாம் இருந்துச்சு. நான் நார்மலான டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு முதல்ல 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 பேர் குடிக்கிறதுக்கான அளவு வைக்கிறேன். ஸோ அளவுகள் கரெக்டாக பார்த்துக்காங்க. இந்த மாதிரி டீ போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டீ தூள் நார்மலாக நீங்கள் இங்கே வாங்குகிற மற்ற பிராண்டு டீ தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா அதில் எல்லாம் கலர் கலந்துருப்பாங்க. எந்த டீ தூளில் கலர் இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் நான் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். பாருங்கள், இப்படி ஆட்டும்போது கலர் இறங்கவே இல்லை. அப்போ இது நம்ம ஊட்டிலேயே வாங்கின ஒரிஜினல் டீ தூள். நார்மலான டீ தூளை நம்ம போடும்போது அப்படியே கலர் இறங்கிடும். ஸோ அதில் கலர் கலந்துருப்பாங்க. நார்மலான டீ தூள் போடும்போது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுதான் சரியாக இருக்கும். 4 ஏலக்காய் எடுத்து நச்சிட்டு போட்டுக்கலாம். 2 இஞ்சி சைஸுக்கு நம்ம இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் பாலை ஆல்ரெடி கொதிக்க வச்சு நான் வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் நமக்கு இப்படி செய்யும்போது சில டைமில் பால் அப்படியே கொதிக்காமல் ஊற்றிட்டோம்னா பால் திரண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலை ஊற்றிட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு இன்னும் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது சாயம் நல்லா இறங்கி நல்ல ஒரு கலருக்கு வரும். பின்னாடி இருக்கிற டீ பாருங்கள், அதே மாதிரியான அளவுக்கு நமக்கு கலர் வரும். நல்ல துவர்ப்பாக இருக்குமா, ஏன் இவ்வளோ டீ தூள் போடுறீங்கன்னு நினச்சிடாதீங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கையேந்தி பவன்லலாம் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. அதே சுவையில் இருக்கும். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் 3 பேருக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ இதை சேர்த்துக்கலாம். நார்மலான இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டி விடணும். இது நல்லா கொதித்து வரட்டும். மறந்துட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி டீ வைக்கும்போது பாலை எப்போவுமே சூடு பண்ணிவிட்டு ஊற்றுங்க. சூடு பண்ணிவிட்டு ஊற்றலைன்னா சில டைமில் பால் திரண்டு போயிடும். டீ தூள், இஞ்சி, ஏலக்காய் இது எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆயிரும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பாலை சுட வச்சுட்டு நம்ம டிகாஷனில் பாலை ஊற்றினோம்னா நமக்கு ரொம்ப சுலபமாக போட்டுடலாம். பாருங்கள், கலர் கரெக்டாக இறங்கியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டிகாஷன் இவ்வளோ அதிகமாக போட்டிருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க. டீனா இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் செய்து குடிச்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இவ்வளவு நாள் ஏன் நீங்கள் டீ இப்படி வைக்கலன்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வியந்து கேட்பாங்க. அந்தளவுக்கு டீ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சூப்பராக இந்த டீயை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களும் செய்து கொடுங்க. நீங்களும் குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும்